அனைவருக்கும் வணக்கம். மகாபாரத தொடர் கதைகள். கங்காதேவியின் நிபந்தனைகள். ஒருநாள் பிரதீப மன்னன் சந்தனுவை அழைத்து, மகனே, முன்பு ஒருநாள் நான் கங்கை நதிக்கரையில் தியானித்துக் கொண்டிருந்தபோது தேவலோகத்து பெண் ஒருவள் என் மருமகளாக விரும்புவதாக கூறினாள். அதனால் அவள் உன்னை பார்க்க வருவாள். அப்பொழுது அந்த பெண்ணை நீ யார் என்று கேட்காமல் அப்பெண்ணை ஏற்றுக்கொள். இது என் கட்டளை என கூறினான். பிறகு சில நாட்கள் கழித்து பிரதீப மன்னன் தன் மகனான சந்தனுவிற்கு முடி சூட்டி நாட்டிற்கு அரசனாக்கிவிட்டு காட்டுக்கு தவம் மேற்கொள்ளச் சென்றுவிட்டான். சந்தனுவிற்கு வேட்டையாடுவது என்றால் மிகவும் பிடிக்கும். ஒருநாள் சந்தனு காட்டில் வேட்டையாடி கொண்டு